எந்த காலகட்டத்தில் டைரக்ட் பண்ணணுன்ற ஆசை வந்தது அம்பிகா? ஆசை இருந்தது, இப்போ இல்லை. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் யூடியூப் சேனல் அதெல்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண என்னன்னு ஒரு ஆசை வருது. பட் நம்ம இண்டஸ்ட்ரியில் உள்ள ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கூப்பிடணும்னு நினைக்கிறது கூட கூப்பிட மாட்டாங்க. அந்த அம்மா டைரக்ட் பண்ண போகிறாங்க, எதுக்கு அவங்களெல்லாம் கூப்பிட்டு திடீர்னு டிஸ்கஷன் சொல்லி போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் டைரக்ட் பண்ணலை, நடிக்கத்தான் இருக்கேன். உங்களுடைய மன வாழ்க்கை முறிவுக்கு வந்து சினிமா காரணமா? என்ன சொல்கிறது, சரி வராது அப்படின்னு முடிவாகணும்னா அது சினிமாவோ அரசியலோ ஆஃபீஸில் போகிறதோ ரீசன் கிடையாது யாருக்குமே. பர்சன் டு பர்சன் டிஃப்ரென்ஸ் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது தான் முறியுமே தவிர, இப்போ நான் வந்து 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் பிரியணும்னா பிரிஞ்சு தான் ஆகணும். அதுக்கு நான் சினிமா சொல்ல முடியாது. சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போது எண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு சினிமா காரணம் கிடையாது, நானும் அந்த நபரும் தான் காரணம். அரசியல் இருக்கும்போது ஒரு பிரச்சனை வந்து 2 பேரும் பிரிஞ்சாங்கன்னா அதுக்கு அரசியல் காரணம் கிடையாது, இந்த அம்மாவும் இந்த ஐயாவும் தான் காரணம். ஸோ அதனால் சினிமா எப்போவுமே காரணம் கிடையாது. சினிமாவில் இருக்கிறதுனால தானே அம்பிகான்றதே யாருக்கு தெரியும், அப்புறம் எப்படி சினிமா காரணமாகும்? இல்லை. உங்களுடைய இந்த திரைப்பயணத்தில் நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக நடந்துட்டு தான் நினைக்கிறீங்களா? புத்திசாலித்தனமாக ஓரளவுக்கு. பட் இன்னொரு சைடு பார்க்கும்போது சினிமாவில் நடிக்கிறது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால புத்திசாலித்தனமாக இல்லாத நிறைய ஸ்டூபிடிட்டிஸ் லைஃப்பில் நடந்திருக்கு. அதாவது சினிமா நடிக்கிறதோட சேர்ந்து நீ இதையுமே கவனிச்சிருக்கலாமே அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லும்போது, ஆமல்ல, சும்மா சினிமா நடிக்கிறது, இந்த படம் முடிச்சு அடுத்த படம், அடுத்த படம் முடிச்சு அடுத்த படம், அடுத்த படம் முடிச்சு அடுத்த படம், அந்த சினிமாவிலிருந்து வந்த பணமோ அதிலிருந்து வந்த ரிசல்ட்டோ வச்சு நீ ஏதாவது பண்ணியிருக்கலாமே, இன்னொருத்தங்களை நம்பி இது பண்ணாமல் நீயும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாமே அப்படின்றத வச்சு பார்க்கும்போது புத்திசாலித்தனமாக நான் 100% இருந்ததில்லை. அது இப்போ நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் முட்டாள் மாதிரி ஃபீல் ஆகுது.